ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். என் குழந்தைக்கு நான் ஃப்ரெஞ்சு சட்டை தான் பின்னி பார்க்க போகிறேன். இந்த பஃப்பு வைக்கிற மாதிரி ஃப்ரெண்டில் கொஞ்சோண்டு முடி எடுத்துட்டு அப்படியே ஒரு பென்னு வச்சு ஒரு ரவுண்டு சுற்றி கிளிப்பு மாட்டினீங்கன்னா பஃப்பு வந்துடும். நல்லா சீவிக்கோங்க. முடி கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. ரொம்ப நிறைய எடுத்திங்கன்னா ரொம்ப பஃப்பு வந்துடும். பஃப்பு வைக்கிறதுக்கு இந்த மெத்தட்லையும் வைக்கலாம். சிலவங்க உள்ளுக்கு ஏதாவது கிளிப்பு பஃப்பு வாங்கியதுக்குன்னு ஒரு வலை நெட்டு மாதிரி எல்லாமோ வைப்பாங்க. நம்ம ஈஸி மெத்தடில் அந்த மாதிரி ஒரு பெண்ணை யூஸ் பண்ணி ஒரு ரவுண்டு சுற்றி நல்லா கிளிப்பு குத்திட்டு பெண்ணை எடுத்துடலாம். உடனே பஃப்பு நல்லா அழகாக புஷ்ஷுன்னு வந்துடும். நான் இன்றைக்கி என் பொண்ணுக்கு இந்த மெத்தடில் போட்டு பார்த்தேன். அப்படியே மெதுவாக பெண்ணை உருவி எடுத்துருங்க. பஃப்பு அழகாக வந்துடும். இன்னும் முகத்துக்கு தகுந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். பொண்ணுக்கு இது செட் ஆகுதா என்னன்னு தெரியலை. நான் எனக்கு பிடிச்சிருச்சு. என் பொண்ணு அந்த மாதிரி விதவிதமான பண்ண மாட்டா. நான் அன்றைக்கி பண்ணி பார்க்கலான்னு சொல்லி பண்ணி பார்த்தேன். பஃப்பு அழகாக வந்துடுச்சு. 10th ஸ்டாண்டர்டு தான் படிக்கிறா. தலைக்கு குளித்தா சரி பின்னி பார்க்கலான்னு பின்னி பார்த்தேன். நல்லா வந்துச்சு. அந்த கிளிப்பு தெரியாமல் மறுபடியும் 2 சைடும் கொஞ்சமாக முடி எடுத்து அந்த கிளிப்பை மறைச்சி அப்படியே 2 கிளிப்பு குத்திட வேண்டியதுதான். 2 பக்கமும் எடுத்து குத்தணும். அப்படின்னா தான் உள்ளுக்கு மாட்டிருக்க கிளிப்பு வெளியில் தெரியாது. அது எடுத்து மாட்டுறது மாட்டாது நம்ம இஷ்டம். தேவைன்னா எடுத்து மாட்டிக்கலாம். நல்லா அதாவது இந்த முடி இந்த ஒரு சிலருக்கு காதில் கம்மலில் சிக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி எடுத்து குத்துறது. சுருள் முடி உள்ளவங்கலாம் கண்டிப்பாக இப்படி குத்தி தான் ஆகணும். கிளிப்பு வெளியே தெரியாமல் இருக்கும், அவ்வளோதான். தலையில் நிறைய கிளிப்பு மாட்டினா பார்க்க நல்லா இருக்காது. அதுக்காக தான் அந்த மெத்தடு.